சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்று நீ அமைதியாக அழுகிறாயா? யாருக்கும் தெரியாமல் உள்ளத்தில் உடைந்து போயிருக்கிறாயா? நீ இழந்ததை நினைத்து இரவெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாயா? ஆனால் தேவன் உன்னை மறக்கவில்லை. ஒரு தாய் தன் குழந்தையை மறந்தாலும் கர்த்தர் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் அவர் காண்கிறார். யோவான் 16:20 இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அது ஒரு ஆறுதல் வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு வாக்குறுதி. லாசரு இறந்தபோது மரியாளும் மார்த்தாளும் அழுதார்கள். ஆனால் சில நாட்களில் அதே வீட்டில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப்பட்டது. யோசேப்பு குழியில் தள்ளப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் தேவன் அவன் துக்கத்தை எகிப்தின் அதிகாரமாக மாற்றினார். அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தாள். ஆனால் தேவன் அவளுக்கு சாமுவேலை கொடுத்தார். இன்று உன் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு மாற்றத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இப்போது நீ பார்க்கிறதெல்லாம் இருளாக இருக்கலாம், ஆனால் விடியல் அருகில்தான் இருக்கிறது. சங்கீதம் 30:5 சொல்கிறது, அழுகை ஒரு இரவு தங்கும், ஆனந்தமோ காலையில் வரும். தேவன் தாமதிக்கலாம், ஆனால் அவர் தவறுவதில்லை. உடைந்த இதயத்தை அவர் சுகப்படுத்துவார். கண்ணீரை சாட்சியாக மாற்றுவார். வேதனையை வெற்றியாக மாற்றுவார். ஆகையால் தளர்ந்து போகாதே, நம்பிக்கையை இழந்து விடாதே. உன் கதை இன்னும் முடிவடையவில்லை. ஏனெனில் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும்.